என்னடி செல்வி? என்ன பாட்டி? மாப்பிள்ள வந்திருந்தானமே, கல்யாணம் ஆக போதாமே. எப்படியே கல்யாணம் ஆனா எங்களெல்லாம் விட்டுட்டு போயிடுற. வணக்கம் மேடம், என் பேரு சிவு, வஞ்சிக்கோட்டையிலேருந்து பேசுகிறேன். இங்கே ஒரு சின்ன பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு இருக்காங்க மேடம். ஏஜ் ஒரு 16-17 இருக்கலாம் மேடம், அவ்வளோதான் மேடம். மஞ்சுமலையா? ஆமாம் மேடம். சரி, நாங்கள் புறப்பட்டு வரோம். ஓகே மேடம். நாங்கள் வந்து என்னன்னு பார்த்து தடுத்து நிறுத்துறோம். தேங்க்யூ மேடம். சரிப்பா. ஓகே மேடம். எடுத்துக்கோப்பா, எடுத்துக்கோமா. இனி என் வாழ்க்கை இவ்வளவுதான். இருடா செல்லம், அம்மா வரேன். நிறுத்துங்க, இந்த நிச்சயதார்த்தம் நிறுத்துங்க. ஏன்னா அந்த பொண்ணு வந்து மைனர் பொண்ணு. மைனர் பொண்ணுக்கு நிச்சயதார்த்தம் பண்ணாலோ கல்யாணம் பண்ணாலோ சட்டப்படி தப்பு. என்னது தப்பு? அது மட்டும் இல்லை, இந்த நீ கூடியிருக்கவங்க எல்லார் மேலேயுமே நாங்கள் சட்டப்படி நடவடிக்கை எடுக்குவோம். அதனால நிச்சயதார்த்தம் உடனடியாக நிறுத்திட்டு எல்லாரும் இங்கேருந்து கிளம்புங்க. கிளம்பு, எல்லாரும் கிளம்பு. எப்பா கிளம்பு, கிளம்பு கிளம்பு. எப்பா பெரியவரே, ஜெயந்திரி, ஆயா என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? ஜெயந்திரி, உனக்கு வேற வேலையே இல்லையா? டேய் தம்பி, வெளியே போ ஃபர்ஸ்ட். நிறுத்திட்டேன் மேடம், நிறுத்திட்டேன். அப்பா, நெல்லை விதைச்சி 45 நாள்ல புடுங்கி அது நல்ல மகசூல் வர்றதுக்கு வயல்ல நெட்டு வச்சு போதுமான உரம் போட்டு தண்ணி விட்டு களை புடுங்கி ராப்பகலா காவல் காத்து 6 மாசம் கழிச்சு அந்த நெல் நல்லா விளைஞ்சிருக்கும் போது அதை அறுத்தாந்தான் அதுல நல்ல மகசூல் கிடைக்கும்னு ஒரு நெல்லை பத்தி இவ்வளவு தெரிஞ்ச உங்களுக்கு எனக்கு 18 வயசு தாண்டினாதான் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஏன்பா தோணல? சுயக்காலில் நிக்கணும்னு என்னை படிக்க அனுப்பின உங்களுக்கு நான் ஒரு டிகிரி முடிக்கிற வரைக்கும் கல்யாண விஷயத்துல பொறுமையா இருக்கணும்னு ஏன்பா உங்களுக்கு தோணல? நீ நல்லா படிமா, அப்பா நான் படிக்க வைக்கிறோமா. நான் தப்பு பண்ணிட்டு இருந்திருப்பேன்மா. அவன் சந்தோஷமே ஏன் சந்தோஷமா. சரிம்மா, நாளையிலிருந்து நீ படிக்க போமா. சரிப்பா. வணக்கம், நான் மருத்துவர் அன்பரசு பேசுகிறேன். 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் வந்து கர்ப்பமாவதுனால வந்து அவங்களுடைய உடலாலும் மனதாலும் ரொம்ப பாதிக்கப்படுவாங்க. அந்த பெண் குழந்தைங்களே வந்து குழந்தை மாதிரி தான். அவங்களுக்குள்ள ஒரு குழந்தை இருக்கிறத வந்து அவங்களால வந்து ஏற்றுக்க முடியாது. அவங்களோட மனது வந்து அதுக்கு தயாராக இருக்காது.
ப்ளஸ் என்ன ஆகும்னா அந்த குழந்தைய வந்து வயிற்றில் சுமக்கிற குழந்தை வந்து குறப்பிரசமாவோ பிறக்கும், இறந்து பிறக்கும், இல்லைன்னா வந்து அம்மாவே இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் வந்து இந்த பாதிப்புக்கெல்லாம் 18 வயதுக்குள் உட்பட்ட பெண் குழந்தைகள் கர்ப்பமாகிறது வந்து நாம் தவிர்க்கணும். ஏன்னா திரும்பி வந்து அது உயிரிழப்புக்கு 2 உயிர்களை இழப்பதற்கு அது காரணமாக அமைஞ்சிடும். அதனால் 18 வயதுக்கு உட்பட்ட பெண் குழந்தை யாருக்கும் கல்யாணம் பண்ணி வைக்காதீங்க. நன்றி. வணக்கம். நாட்டின் கண்கள் என போற்றப்படுபவர்கள் பெண்கள். 18 வயதுக்குள் இருக்கும் பெண் குழந்தைகளுக்கு திருமணம் செய்வது தண்டனைக்குரிய குற்றம். இந்த குழந்தை திருமணத்தில் பங்கேற்றாலும் துணை போனாலும் அதுவும் சட்டப்படி குற்றம். இப்படிப்பட்ட திருமணம் நடந்தால் 1098 என்ற எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். குழந்தை திருமணத்தை நிறுத்த பொதுமக்களின் ஒத்துழைப்பு மிக அவசியம். நன்றி. வணக்கம். விமன் எம்பவர்மெண்ட் என்று சொல்லக்கூடிய பெண் அதிகாரம் அளித்தல் என்பது நாட்டின் வளர்ச்சிக்கு மிகவும் இன்றியமையாத ஒன்றாகும். பெண்ணுரிமை இல்லாத நாடு காற்றில்லாத வீடு என்பது பழமொழி. இந்த பெண் அதிகாரம் அளித்தலில் முக்கிய பங்கு வகிப்பது பெண் கல்வி. கல்வி கற்கக்கூடிய காலகட்டத்தில் மனப்பக்குவம் அடையாத நிலையில் 18 வயதிற்கு முன்பாகவே பெண்களுக்கு திருமணம் செய்து வைப்பது என்பது மிகப்பெரிய குற்றமாகும். இதை தடுக்க வேண்டிய கடமை காவல்துறைக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தில் ஒவ்வொருவருக்கும் இந்த கடமை உண்டு. நன்றி, வணக்கம். Good morning, teacher. Good morning. Sit down.